சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து ஒரு படம் இயக்க பல முன்னணி இயக்குநர்களின் கனவாக உள்ளது. ஆனால் சூப்பர் ஸ்டாரோ லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்க வேண்டும் என ஆசைப்பட்டு கூலி படத்தில் நடித்து முடித்துள்ளார். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் தயாரித்திருக்கும் கூலி படம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தனர். ரஜினிகாந்த் தேவா எனும் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் கூலி படத்தை 100 நாடுகளில் திரையிட முடிவு செய்திருக்கிறார்களாம். அடேங்கப்பா, 100 நாடுகளா? தலைவருக்கு அவ்வளவு நாட்டிலும் ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்பதில் ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். அதனால் எத்தனை நாடுகளில் வேண்டுமானாலும் நம்பி ரிலீஸ் செய்யலாம். 100 நாடுகள் என்றால் கூலி படம் எளிதில் 1000 கோடி ரூபாய் வசூலை தாண்டி விடுமே. கோலிவுட்டில் புது சாதனை படைக்க காத்திருக்கிறது நம் தலைவர் நடித்திருக்கும் கூலி படம் என ரஜினிகாந்த் ரசிகர்கள் தற்பொழுதே குஷியாகிவிட்டார்கள். 100 நாடுகளில் ரஜினி படத்தை ரிலீஸ் செய்கிறார்களாமே என பலரும் வியந்து பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் ஒரு சோகமான தகவலும் வெளியாகியுள்ளது. அதாவது கூலி படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளி போய்விட்டதாக பேச்சு கிளம்பி இருக்கிறது. இருந்தாலும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அறிவிக்கும் வரை கூலி படம் தள்ளி போன தகவலை நம்ப முடியாது. கூலி ரிலீஸில் மாற்றம் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வராவிட்டாலும் அதை அறிந்த ரஜினி ரசிகர்கள் கவலை அடைந்துள்ளனர். மேலும் இது உண்மையா என படக்குழுவிடம் கேட்டு வருகின்றனர். கூலி படத்திற்கு போட்டியாக வார் திரைப்படம் வெளியாகிறது. பாலிவுட்டில் பல தியேட்டர்களில் கூலி படத்திற்கு போட்டியாக இருக்கும் என கூறப்படுகிறது. ஆனால் எந்த போட்டி வந்தாலும் கூலி சொன்ன தேதியில் ரிலீஸ் ஆக பட நிறுவனம் தீவிரமாக வேலை செய்து வருகின்றனர். இந்த படத்தை சொன்ன தேதியில் ரிலீஸ் செய்ய வேண்டும் என ரெட் ஜெயின் மூவிஸுக்கும் உத்தரவு வெளியிடுகின்றனர். எந்த தடை வந்தாலும் அதனை உடைத்து தியேட்டரில் கொண்டு வர வேண்டும் என தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். மேலும் இந்த படம் LTU-ல் இடம்பெறுமா என கேள்வி எழுந்துள்ள நிலையில் இது தனி கதை என லோகேஷ் கனகராஜ் ஒரு பேட்டியில் விளக்கம் அளித்திருக்கிறார். அதே நேரத்தில் நாகார்ஜுனா, அமீர் கான் உள்ளிட்ட மற்ற மொழி பிரபல நடிகர்கள் ரஜினிகாந்துடன் நடிக்கின்றனர். கூலி திரைப்படம் தங்க நகை கடத்தல் தொடர்பான கதை என கூறப்படும் நிலையில் ப்ரோமோவில் சில காட்சிகள் அது தொடர்பாக இடம்பெற்றது. இதனை அடுத்து சில நாட்களுக்கு முன்பு கூலி படத்தின் முதல் சிங்கிள் பாடல் சிகிடு வைப் வெளியாகி வரவேற்பை பெற்றது. பெரிதும் எதிர்பார்க்கப்படும் கூலி திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா வரும் ஜூலை 27ஆம் தேதி நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வழக்கமான இசை வெளியீட்டு விழாவில் ரஜினி பேசுவதை காண ரசிகர்கள் ஆர்வமுடன் இருப்பர். ஜெயிலர், வேட்டையன் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் ரஜினியின் பேச்சு பெரிய அளவில் ட்ரெண்டானது. மேலும் படத்திற்கு பெரும் விளம்பரமாகவும் அமையும். அந்த வகையில் கூலி திரைப்பட இசை வெளியீட்டு விழாவிற்கு பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது.